ஒரு குருங்கிறவர் ஓடுற நதி மாதிரி. அவர் எப்பவுமே நிகழ்காலத்துல தான் இருப்பார். கடந்த கால பதிவுகள்ல மாட்டிக்கிட்டு பிரச்சனைகள் தவிக்கிற சீடர்களை அல்லது அவரை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்கள அவர் தன்னை ஃபாலோ பண்ண விட மாட்டார். அவர் எதையும் அவங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. அவங்க ஏதாவது ஒரு இடத்துல தேங்கிக்கிற போது அவங்கள தூண்டி அது அவங்களுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள மீண்டும் நிகழ்காலத்துக்கு வர வச்சிருவார். ஏன்னா ஓடிக்கிட்டு இருக்க நதியில ஒரே நதியில 2 தடவை குளிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி குருவோட வார்த்தைகளும் அப்படித்தான். நம்மளையும் தேங்க விட மாட்டாரு. எங்கேயாவது தேங்கி இருந்தாலும் அதையே அடிச்சுட்டு போயிடுவார். அதனாலதான் ஜென் மாஸ்டர்ஸ் எப்பவுமே ஒரு பெரம்பு வச்சிருப்பானுங்க. அவங்க என்னன்னா அவருடைய சீடர்கள் ஏதாவது இடத்துல தவறு பண்ணும்போது அவங்களை திருப்பி விழிப்பிக்கிறதுக்காக கொஞ்சம் வன்முறையும் கூட சமயத்தில் பயன்படுத்துவாங்க. ஆனா அது மாணவர்கள் மேல உள்ள அன்பினால பண்ற விஷயம் தான். எந்த பாதிப்பும் இல்லாத அளவுக்கு அவங்கள அவங்களுடைய தேக்கத்துல இருந்து வெளியே கொண்டு வர்றது, நிகழ்காலத்துல வாழ வைக்கிறதுக்கான விஷயங்கள் செய்வாங்க. நான் இப்ப சொல்லக்கூடிய பதிவுகள் எதுவுமே உங்கள்கிட்ட ஒரு அழுத்தத்தை, ஒரு ஆழ்ந்த மார்க்கை உருவாக்கிடக்கூடாது, அதாவது ஒரு வடுவை உண்டாக்கிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுல நான் உறுதியா இருக்கேன். அதனாலதான் என்கிட்ட தீட்சை வாங்கின நண்பர்கள்ட்ட கூட நான் என்னுடைய அனுபவங்களை ஒரு சில அளவு தான், ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சொல்லுவேன். அவங்களுக்கு பயன்படும் அப்படிங்கிற நினைப்பில் தான் சொல்லுவேன். அது நான் எப்படி செய்கிறேன் அதே மாதிரி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு நான் சொல்றது கிடையாது. அவங்களுடைய வடி அவங்களுடைய அவங்களுக்கு எளிமையாக இருக்கிற வடிவத்தில் நீங்கள் அவங்க அவங்க செயல்கள் செய்கிறதுக்கு தான் அவங்களை தூண்டுவேன் ஒழிய வேற எதையும் நான் பண்ணுறதில்லை.